சற்று முன் வெளியான மிக முக்கியமான தகவல். தேமுதிகவின் இறுதி கூட்டணி யாருடன்? ஜனவரி 9ஆம் தேதி கடலூரில் நடக்கும் மாநாட்டில் யாருடன் கூட்டணி என்ற அறிவிப்பே அறிவிக்கப்படுமா? அதற்கு முன்பாக வெளியாகியிருக்கும் மிக முக்கியமான தகவலை பற்றி பார்க்கலாமா? தேமுதிக இந்த முறை வரலாறு காணாத வெற்றி பெறும் என்பதை தேமுதிக தலைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அண்மையில் பேட்டியளித்திருந்தார். அந்த வகையில் கண்டிப்பாக இந்த முறை தேமுதிகவானது ஒற்றை இலக்க தொகுதிகளில் போட்டியிட வாய்ப்பே கிடையாது. இந்த முறை இரட்டை இலக்கத்தில் தான் போட்டியிடும் என்பதையும் அண்மையில் அறிவித்திருந்தார்கள். ஏனென்றால் தற்போது கடந்த தேர்தலில் பார்த்தோம் என்றால், அதாவது 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வெறும் 5 தொகுதியில் மட்டுமே தேமுதிக போட்டி போட்டது. அந்த தொகுதியில் போட்டியிட்ட சமயத்தில் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை. ஆனால் கடைசி வரை விஜய பிரபாகரன் விருதுநகர் தொகுதியில் மட்டுமே மிக சவாலாக அமைந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த முறை கிட்டத்தட்ட கண்டிப்பாக 20 தொகுதிகளுக்கு மேல் போட்டியிட வாய்ப்பு இருப்பதாகவும், யாருடன் கூட்டணி என்று பார்த்தால் கண்டிப்பாக இந்த முறை தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைத்தால் அதிகபட்ச தொகுதிகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான பதவிகள் வகிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்றும் பார்க்கப்படுகிறது. இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.